ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிடேஷனோட பேர் விளக்கு தியானம். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் சொல்ல போகிறது வந்து எந்த புக்ஸில் படித்த தியரி கிடையாது. நான் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. இத நான் என்னுடைய குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த தியானத்த நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது. பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. என்ன செய்யணும்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா, இந்த தியானத்த நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், என்னுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா மாறுச்சு. என்னால எல்லா முடிவுகளையும் தெளிவா எடுக்க முடிஞ்சது. உண்மையிலே எனக்கு என்ன பிடிக்குன்றதையே நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏஐ, எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணேன். அதோட பலனா தான் இன்னைக்கு நான் வந்து இந்தியாவோட ஒரு பிக்கஸ்ட் எம்என்சி ஐடில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஏஐ இன்ஜினியரா. என் வாழ்க்கையில இவ்ளோ மாற்றத்துக்கும் காரணம், என்னோட மனநிலை வந்து தெளிவு அடைஞ்சது தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விளக்கு தியானம் தான். இது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். இன்னைக்கு வீடியோல அத கிளியரா நான் சொல்லி தரேன். வாங்க போலாம். ஓகே. இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த விளக்கு தியானத்த அ ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து, அங்க வந்து அ ஒரு பாய், ஒரு தர்ப பாய் இல்லன்னா வந்து ஒரு வெள்ள துணி, இந்த மாரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க விரிச்சுட்டு, நீங்க அது மேல உட்காந்துக்கலாம். அந்த துணி வந்து நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். உங்கள தவிர வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் உங்க முதுகு தண்டு வந்து நேரா இருக்கணும். நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கணும். ஆ உங்க கண்ணுக்கு நேரா, அதாவது ஆ உங்க பார்வைக்கு நேரா இருக்க மாரி ஒரு விளக்கு ஏத்தணும். அதுக்கு வந்து நீங்க முன்னாடி வந்து ஒரு ஸ்டூலோ, இல்ல டேபிளோ வச்சுக்கலாம். ஸோ, இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்க விளக்க வந்து ஏத்துங்க. நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க. நீங்க அந்த விளக்குக்கு முன்னாடி உட்காருங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாவும் போகாதீங்க. ரொம்ப கிட்டயும் போயிடாதீங்க. ஏன்னா கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போது. கொஞ்சம் ஓரளவுக்கு அ ஒரு அ மீடியமான கேப்ல உட்காந்து உங்களுக்கு வசதியா உட்காந்துக்கோங்க. கை வந்து சின் முத்ரா பிடிச்சுக்கோங்க. வழக்கமா நம்ப கட்டை விரலையும், ஆள்காட்டி விரலையும் சேர்த்த மாரி பிடிச்சுக்கோங்க. மத்த 3 விரலும் வந்து ஓப்பனா இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சுட்டு, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வேற எத பத்தியும் நினைக்காம, யோசிக்காம, வெறும் அந்த விளக்குல உள்ள தீபத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த தீபம் வந்து உங்க புருவ மத்தியில எரியிற மாதிரி, அது கொஞ்ச நாள் ஆகும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரதுக்கு. அத அந்த நீங்க பழக பழக டெய்லி பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும் தானா. ஆனா, கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த மட்டும் விளக்குல எரியிற அந்த தீபத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. டெய்லி ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதுக்கு மேல ஆ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் இந்த பயிற்சி பண்ணும்போது. உடம்புல உள்ள சுத்த உஷ்ணம் வந்து அதிகமாகும். அதனால ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது, ஆ தேவையில்லாம பாஸ்ட்ட பத்தி நெனச்சு கவலைப்படுறது, ஃப்யூச்சர பத்தி நெனச்சு பயப்படுறது, இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து ப்ரெசன்ட்ல வாழ ஆரம்பிப்போம். அப்ப வந்து நம்ம எத தேடினாலும், நம்ம எத கேள்வி கேட்டாலும் நமக்குள்ள இருந்தே ஆன்சர் கிடைக்கும். நம்ம வெளிய போய் தேட தேவையில்ல. ஆ நீங்க இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே தெரியும். ஆ உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். தேவையில்லாத மண்டையில இருக்க தேவையில்லாத பழைய டேட்டா எல்லாம் அழிஞ்சிரும். நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க டெய்லி இத பிராக்டிஸ் பண்ணிட்டு, உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட ஒரு லைக்க தட்டி விடுங்க. தேங்க் யூ.